வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 20/3/2024 புதன்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு. எஸ்டர்டே இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டெக்ஸுமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மோர் தென் 1% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.8% நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.41% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு ஹை வாலடைலாக இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் அதிகமாக இருந்துச்சு பாசிபிலிட்டிஸ். அதனால நம்மளுக்கு 1% வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், டிசிஎஸ் ஸ்டாக்கில் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னும். அதே மாதிரி 3.97% வந்து அதோட வெயிட்டேஜ், அதாவது டிசிஎஸோட வெயிட்டேஜ் வந்து நிஃப்டி இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படின்னு அதோட இம்பாக்ட் தான் எஸ்டர்டே வந்து நிஃப்டி அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து புஷ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிசிஎஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து இருக்குது. நிஃப்டி ஐடி அப்படிம்போம். ஸோ அதில் வந்து இருக்குது. ஐடி செக்டார் மட்டும் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 2.9% வந்து கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1071 புள்ளிகள் வந்து எஸ்டர்டே வந்து ஐடி செக்டார் வந்து கீழே விழுந்திருக்கு. சரிங்களா? ஒரு நியூஸ் தான். ஸோ அவர் விற்கிறேங்கிறது, டாடா சன்ஸ் வந்து விற்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் தெரியுமா சேல் பண்ணியிருப்பாங்க ஷேர்ஸை வந்து. ஸோ இது வந்து ஒரு நியூஸை பேஸ் பண்ணி நடந்த வந்து ஒரு இம்பேக்ட். ஓகே. ஸோ டிசிஎஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து டாப் லாசர்ஸ் ஃபார் நிஃப்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து நம்மளுக்கு டாப் லாசர்ஸாக வந்து டிசிஎஸ் வந்து எஸ்டர்டே வந்து இருக்குது. அதே மாதிரி ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு அவங்க தான் டாப் லாசர்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அவங்க தான் வந்து டாப் லாசர்ஸாக வந்து எஸ்டர்டே வந்து இருந்திருக்காங்க. ஓகே. நிஃப்டி மிட் கேப் 100ம் ஸ்மால் கேப் 100ம் எஸ்டர்டே வந்து அதுவும் மோர் தென் 1% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எஃப்ஐஐடியோட டேட்டா பேஸ் பண்ணிட்டு எஃப்ஐஐ வந்து எஸ்டர்டே வந்து 1421 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு 7449 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏ வந்து நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் எஸ்டர்டேக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அனலைஸ் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதாவது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸில் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.17% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ், நாஸ்டாக், S&P 500 ஸோ எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக பிலோ 1% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரே ஒரு ரீசன் தான் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இன்னைக்கு. சரிங்களா? ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இன்னைக்கு. என்னோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நம்மளுக்கு நியூட்ரலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எதுவுமே அன்சேஞ்ச் பண்ணாமல் கொடுக்கணும், ஆர் நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. மோஸ்ட்லி நம்மளுக்கு அன்சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் என்னோட ஒரு வியூ. மற்ற எக்கனாமிக்ஸோட வியூ வந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சைனீஸ் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 1.24% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் தான். அண்ட் கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குரூட் ஆயில், பென் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.43% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு குரூட் ஆயில். பென் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.36% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஏடிஆர் ஃபுல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 3.25% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார் டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த ஏடிஆர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு டாக்டர் ரெட்டி நீங்கள் ஷார்ட் போர்ஷனுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இன்ஃபோசிஸ், விப்ரோ, HDFC பேங்க், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஷார்ட் போர்ஷன் ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கான அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். இந்த பிபிசிஎல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா காரணம் அப்படின்லாம் நம்மளுக்கு சரியாக தெரில. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெட்ரோல் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்ட் ஃபால் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியா வந்து அதாவது சில கம்பெனிஸ்லாம் சேர்ந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்தியா வந்து பையிங் ஆயில், அதாவது யூஎஸ் ஆயிலில் வந்து பையிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சுத்தமாக ரஷ்யாவோட ஆயில்ஸ் வந்து முடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதான்
ஸோ அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ஆயில்ஸ், சரிங்களா. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் பேரல்ஸ் வந்து ஏப்ரல் மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ஆயில் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் எக்கனாமிக் லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 450 பில்லியன் வந்து திஸ் ஃபிஸ்கல் இயரில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த எஃப்ஐஇவோட பிரசிடென்ட் அஸ்வின் குமாரோட பேட்டி இது வந்து, சரிங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்கனாமியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஸோ இன்னைக்கு 8:30 வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ ஈவினிங் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை பொறுத்தளவுக்கு 8:30 வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அப்படிங்கிறத இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து விளங்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஈவெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான லாங் டேர்ம் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, ஷார்ட் டேர்ம் லெவல்ஸில் நம்ம என்ன வச்சு ட்ரேட் எடுக்கலாம் இன்ட்ராடேக்கு, ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்கோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம லாங் டேர்ம் அனலைஸ் பண்ணுறப்ப எஸ்டர்டே சொல்லியிருந்தோம், மென்ஷன் பண்ணியிருந்தது நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட்டில் தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணிட்டு அப் அண்ட் போகணும், இல்லை சப்போர்ட் லெவலில் உடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி சப்போர்ட் வந்து உடச்சிருச்சு. ஸோ ப்ராப்பரான பிரேக் அவுட். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரீச் பண்ணி அப் அண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,769 ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப் அண்ட் போகலாம், இல்லைனா நம்மளுக்கு 21,575 வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுக வேண்டியதாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஷார்ட் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு நான் 2 ஜோன் வந்து வச்சுருக்கேன். ஒரு சப்போர்ட் ஜோன் எனக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 21,761 நடந்த ஒரு டார்கெட் 690, 648 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 21,589 டு 21,545 வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்குது. ஒருவேளை அப் ட்ரெண்ட் போச்சுன்னா ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 21,868 தான் அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. எஸ்டர்டே பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே மூவ் ஆச்சு. ஏன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸே ஐடி செக்டார் மூவ் ஆனதான் மூவ் ஆச்சு, சரிங்களா. ஸோ இல்லைனா நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு சைட்வேஸில் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. எஸ்டர்டே அந்த ஒரு நியூஸை பேஸ் பண்ணி சம் ஸ்டாக்ஸ்லாம் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தனால, ஸோ நம்மளுக்கு ஐடி செக்டார் வந்து ஒரு டாப் செல்லிங் ப்ரெஷர் இருந்தனால நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம சப்போர்ட்லேயே அகைன் வந்து மார்க்கெட் வந்து டச் அப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு 46,384 லெவல் வந்து. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டேவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு வேளை நம்மளுக்கு கீழே விழுச்சுன்னா சப்போர்ட் வந்து 45,500 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், சரிங்களா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. ஸோ ரொம்ப சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஹை வாலட்டைல் அண்ட் சைட்வேஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் எனக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் நம்மளோட டார்கெட் வந்து மூவ் பண்ணலாம், சரிங்களா. 46,700 வரையும் நம்மளோட டார்கெட் வந்து மூவ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு வேளை நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை உடைக்குது அப்படிங்கிறப்ப 46,156 வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து இதுவரையும் எடுக்கலாம், சரிங்களா. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 லெவல்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் 46,156 உடச்சுன்னா 45,926 வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது. எஸ்டர்டே வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ ரொம்ப டேஞ்சரான எக்ஸ்பைரி டே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹை வாலட்டைலே இல்லை, மார்க்கெட் வந்து ஸ்மால் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் அகெயின் நம்மளோட இந்த ஹரிசனல் லெவல்லே சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த ஜோனை போய்ட்டு ரீச் பண்ண அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன். பட் மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல் மறுபடியும் டச் அப் பண்ணலாம், இல்லைனா 20,229 வரையும் விழுந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸோட கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட் டேர்ம் லெவல்ஸோட கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஜோனில் வந்து டச் அப் ஆகிருக்கு. ஸோ இல்லைனா நம்மளுக்கு 20,619 இந்த லெவல் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். அந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 20,691 வரையும் போகலாம். ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு பேட்டர்னே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு 20,691 அதுக்கு அடுத்த லெவல்ஸ் எல்லாமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு 20,691 பிரேக் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ அகைன் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வருது அப்படிங்கிறப்ப மறுபடியும் 20,345 to 245 வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து FinNifty இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ இதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன். திஸ் லெவல்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் லெவல்ஸ் தான் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ராடேக்குன்னு சம் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, சம் ரீட்ரெஸ்ட் லெவல்ஸ்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்ட்ராடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் பையிங் ஸோ பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்டு வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து பண்ணாதீங்க. எப்பொழுதுமே அது உங்களுக்கு டேஞ்சரான ஒரு கேரி ஃபார்வர்டு எப்போதுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அண்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மற்றவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.